வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய செகண்ட் சிபி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு செகண்ட் சிபி லிஸ்ட்டு வெளியாகாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகும். இப்போ வெளியிட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய செக்லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டில் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டகரிக்கு மதிப்பெண்கள் கம்மியாக இருந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக சர்டிஃபிகேட் அப்லோட் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். மெரிட் லிஸ்ட்டை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிக்வயர்டு டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத தேவை எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்கில் கூப்பிட போகிறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடத்தலாம், நேர்காணல் மூலமாகவும் கவுன்சிலிங் நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1:2, 1:3 மற்றும் 1:4. 135 கொஷின்லேருந்து 140, 155 வர்த்திக இருப்பவர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ கவுன்சிலிங்கில் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் கோட்டா ஒதுக்கீடுகள் ரெடியாக இருக்குங்க. ஸோ குரூப் 4 உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும். பெண்களுக்கு 30% முன்னுரிமை பட்டியலும் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ குரூப் 4 செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இது தாங்க இப்பொழுது ரெடியாக இருக்குது. இந்த குரூப் 4 சிவிக்கு தயாராக செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் இன்னும் ஒரு தேர்வானவர்களுடைய பட்டியல்கள் எல்லாமே போட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிட ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரேங்க் லிஸ்ட்டில் எனக்கு சரியாக இல்லை, ரேங்க் லிஸ்ட்லேயே குளறுபடியாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பத்தில் தான் இருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட நண்பர்களே கவலையே பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக கம்யூனிட்டி வைஸாக ஓவராலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15,000 30,000 ரேங்க்கில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி வைஸாக பேஸ் பண்ணி உங்களுக்கு பணி வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இந்த டைம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. கூடுதலான காலி பணியிடங்களை ஒதுக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.